ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். நாங்கள் இப்போ ரீசெண்டாக பெங்களூரில் இருக்கிற ஜெயநகர் காம்ப்ளெக்ஸ் போயிருந்தோம். அங்கே போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணு போகணும்னு சொன்னால் சரின்னு போனோம். போயிட்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைங்களாக இருக்குது. அங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க. ஆனால் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே நல்லா கிடைக்கிது. அங்கே இல்லாத ஐட்டம் எதுவுமே கிடையாது. ஏதாவது பொருள் வேணும்னா நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம். வெஜிடபிள்ஸு, பழங்கள், அதுமாரி இந்தமாரி பீங்கான் ஜாமான்ங்க, அதுமாரி தலைக்கு வைக்கிற அந்த பூவெல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. இதில் நான் கனகாம்பரம் மட்டும் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கனகாம்பரம் வைக்கிறது. அதனால அது மட்டும் வாங்கியிருந்தேன். பாக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன கடைங்க, ஆனால் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது. நிறைய எல்லாம் இப்போ எங்கள் பாப்பா மாரி உள்ள பிள்ளைங்க தான் நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்களும் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணினோம். இப்போ அங்கே பார்த்திங்கன்னா அதுமாரி யூனிக்கான ஐட்டமும் இருக்குது. இது பாருங்கள், நம்ம சின்ன பிள்ளையில் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இது இருக்கும். அதை பார்க்கவும் பழைய நினைப்பெல்லாம் கொஞ்சம் வந்தது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா யூனிக்கான ஐட்டம்லாம் பார்த்திங்கனாக்கா உள்ளே இருக்குது. அதுமாரி பித்தளையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் நிறையா இருந்தது. அதேமாரி வரலட்சுமி பண்டிகைனா போதும், இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளார போயிட்டோம்னா நமக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் நம்ம இந்த ஒரே இடத்துலையே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா அந்த பூமாலையெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை எப்போ பார்த்திங்கன்னா உள்ளே போய் வெளியில் வர முடியாது. அவ்வளோ ஐட்டங்கள் இருக்கும். நல்ல கூட்டம் பயங்கரமாக இருக்கும். ஏற்கனவே நான் இதில் போயிருக்கிறேன். அதுமாரி நம்ம யாருக்கு எந்த கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் இங்கே போய் நம்ம வாங்கலாம். இப்போ இந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள். இங்கே விற்கிற பொருள்லாம் சிப்பட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வராங்க. எங்கள் பொண்ணு இந்த மேக்கப் ஐட்டம்லாம் போடுறது மாதிரி பவுச்சி தான் வாங்கிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா வளையல் போடுறது மாதிரியெல்லாம் பவுச்சி தான் வாங்கினா. அதேமாரி காதுக்கு போடுறது, செப்பல்ஸு, பேகு, இல்லாத ஐட்டம் நமக்கு கிடையாது. எல்லாமே இருக்குது. ஒரே இடத்துலையே நம்ம என்னென்ன வேணுமோ அதேமாரி பார்த்திங்கனாக்கா எல்லாமே ரொம்ப நல்லாவும் இருக்கும். துணி நல்லாயிருக்கும். நான் இன்ஸ்கர்ட்டெல்லாம் கூட இப்போ நான் இங்கே எடுத்திருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது. துணி எல்லாமே சூரத்துலேருந்து கொண்டு வரதா சொன்னாங்க. நாங்கள் அங்கே போக்குள்ளார 1 மணி இருக்கும். நாங்கள் சாப்பிடாம தான் போனோம். அப்புறமா போய் ஒரு ஹோட்டலில் தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வெளியில் ஒரு லெமன் ஜூஸ் ஒன்று நான் ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறமும் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணினா கொஞ்சம் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் ஒரு ஸ்வீட்டு செஞ்சுருக்கிறேன். கஸ்டர்டு பவுடர் அல்வா. இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஜல்லி ஆட்டம் இருக்குது. நம்ம சாப்பிடக்குள்ளார பாம்பே அல்வான்னு சொல்லிட்டு முதல்ல வரும்ல, இப்போ அதே மாதிரியே தான் இதுவும் இருக்குது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா 1/2 கப்பு கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்குங்க, 2 கப்பு சுகர் போட்டுக்குங்க, 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிங்க. இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா அதை கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்க. கிண்டி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் வச்சுட்டு இது கைவிடாமல் நம்ம கிளற வேண்டியது தான்.
கிளறிக்கிட்டே இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். இது நான் நல்லா ஒரு கப்பு ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தூள் நுணுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுடணும். அப்புறம் கொஞ்சம் முந்திரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக நம்ம அதை போட்டுட்டு நம்ம எடுத்து ஊற்றிட வேண்டியதான். நான்ஸ்டிக் பாத்திரம் மாரி இருந்ததுன்னா அதில் செய்யுங்க. எப்பயுமே ஸ்வீட்டு செஞ்சோம்னா நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அழகாக வந்து விழும். ரெண்டாவது இது வந்து இப்போ நெய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வீட்டிலையே இது ரெடி பண்ணது. ரொம்ப வாசமாக ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருந்தது. மட்டும் நம்ம கூட்டி குறைச்சி மட்டும் நம்ம வச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்குங்க. இது வந்து கொஞ்சம் இப்போ ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு கொஞ்சம் இறக்குறதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டு வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதுமாரி வைக்கக்குள்ளார நல்லா கிண்டிகிட்டே இருக்கக்குள்ளார பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். நம்ம இப்படி எடுத்து விட்டு இப்படி பார்த்தோம்னா அந்த பாத்திரத்தில் அது ஒட்டாமல் அழகாக சுருண்டு வரும். அதுதான் இப்போ நமக்கு பதம். இன்னும் கொஞ்சம் நேரம் இப்போ நம்ம கிண்டிட்டு இதை வந்து நம்ம எடுத்து ஊற்றிட வேண்டியதான். சமயத்தில் நம்ம எடுத்து ஊற்றிக்க வேண்டியதான். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கேக்கு செய்கிற பாக்ஸில் தான் இப்போ நான் ஊற்றினேன். இப்போ அதில் ஊற்றிட்டு இப்போ நம்ம நல்லா அப்படி லைட்டாக தட்டி கொடுத்துட்டோம்னா அது நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் கழித்து அதை அப்படியே விட்டுடுங்க. 1 ஹவர்னு இல்லை, நான் வந்து நைட்டு ஊற்றிட்டு காலையில் தான் அதை நான் எடுத்தேன். நல்லாவே அழகாக நம்ம நெய் தடவி ஏற்கனவே நம்ம வச்சுருக்கோம் இந்த பாக்ஸை. அதனால வந்து இது அழகாக வந்து அப்படியே விழுந்துடுது. காலையில் தான் இப்போ நான் எடுத்து பீஸ் போட்டேன். நல்லா இருந்தது. நமக்கு ஒரு மாதிரி ஜல்லியாட்டம் இருந்தது சாப்பிடக்குள்ளார. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு தான். பாம்பே அல்வா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக கல் மாதிரி இருக்கும். அது மாதிரி இது இல்லை. ரொம்பவே நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்தது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.